அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டு லுக்மானை பற்றி, லுக்மானோட ஞானத்தை பற்றி, ஒரு தந்தையின் அன்பான அறிவுரை அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லா பார்ப்போம். இன்னைக்கு ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இடையே நடந்த ஒரு உரையாடல் பாதுகாக்கப்பட்ட இந்த குரானில் அல்லாஹ் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை ரொம்ப அழகாக குரானில் அல்லாஹ் விவரிக்கிறாங்க. சூரா 31 ஒரு மனிதன் லுக்மானுங்கிற ஒரு பேரில் அல்லாஹ் வச்சுருக்காங்க. அவர் பெரிய ஒரு ராஜாவோ பெரிய செல்வந்தராவோ இல்லை, ஒரு சாதாரண ஆளாக தான் இருந்திருக்காங்க. இருந்தாலும் மற்றவங்க யாருக்குமே கொடுக்காத ஒரு பெரிய ஒரு அருளை அல்லாஹ் அவருக்கு அருள் புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுதான் ஞானம். அவர் ஞானம் உடையவராக இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஞானம் எதில் ஒளிஞ்சிருக்கு, எப்படி இருந்தாக்கா அந்த ஞானம் அப்படிங்கிறத இன்ஷால்லா இப்போ பார்ப்போம். சூரா 31 வசனம் 12 அல்லாஹ் சொல்கிறாங்க, நாம் லுக்மானுக்கு ஞானத்தை வழங்கினோம், நீங்கள் அல்லாஹ்க்கு நன்றி உடையவராக இருங்க. யார் நன்றி செலுத்துகிறாங்களோ அவர் சொந்த நலனுக்காகவே நன்றி செலுத்துகிறாங்க. யார் நன்றி மறக்கிறாங்களோ அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவர்னு அந்த வசனம் சொல்லுது. சூரா 31 வசனம் 12. இதில் நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம இதில் கவனிக்கலாம். அல்லாஹ் லுக்மானுக்கு ஞானத்தை வழங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை என்ன சொல்றாங்கன்னா நன்றி உணர்வு அப்படிங்கிறத அல்லாஹ் விவரிக்கிறாங்க. கிராட்டிடியூட்னஸ், நன்றியோட இருக்கிறது. ஸோ நன்றி உணர்வுங்கிறது ஒரு அதில் ஞானம் ஒளிஞ்சிருக்கு. அது இருந்தாக்கா நம்ம ஞானமுடையவர்களை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நன்றியுள்ள இதயம்தான் ஞானம் இருந்த இதயமா இருக்கு. அல்லாஹ் நம்மளுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் எவ்வளவோ அருள் புரியுறாங்க. நம்ம ஒரு மூச்சு இழுத்து விடுறதுலேருந்து நம்மளுக்கு ஒரு நாள் கடக்கிறதுலையும் எவ்வளோ நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நம்மளை மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய விஷயம் நடக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிஞ்சது. அத்தனை விஷயத்துக்கும் நம்ம அல்லாட்ட நன்றியோட இருக்கிறோமானா பார்த்தா இல்லை, நிச்சயமாக கிடையாது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடந்தாக்கா அப்போ அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். அந்த அல்ஹம்துலில்லாஹ் மனசார வருதா இல்லை ஜஸ்ட் வாய் அளவில் சொல்கிறோமா? எத்தனையோ தடவை இப்போ நம்மளுக்கு பழக்கமானதுனால இன்ஷா அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் கூட நம்ம உணர்ந்து அந்த இன்ஷா அல்லாஹோட நாட்டப்படி நடக்கட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து சொல்கிறோமா, இல்லை ஒரு வார்த்தையில் ஃப்ளோவில் அப்படியே சொல்கிறோமாங்கிறது இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே ஒரு மெக்கானிக்கலாக இல்லாமல் உள்ளார்ந்த ஒரு மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய விஷயமா நம்ம இருக்கணும். ஸோ அல்லாஹ் கிட்ட நன்றி செலுத்துதல் அல்லாஹ் ஒரு பெரிய ஞானம் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த பெரிய விதை அவர் லுக்மானோட ஸ்டோரியில் அந்த இதை சொல்லும் போது சூரா 31 வசனம் 13 அவர் லுக்மானை தன்னோட பையனுக்கு அறிவூட்டினதை சொல்கிறாங்க. என் அருமை மகனே, அல்லாஹ்வுக்கு நீ இணையாக எந்த தெய்வமும் ஏற்படுத்தாத. இணை வைத்தல் ஒரு மாபெரும் அநீதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது அடுத்தது பெரிய ஒரு ஞானம். இதில் என்னன்னா, அல்லாஹ்வை தவிர எனக்கு வேற யாராலையும் எந்த நல்லதையும் செய்ய முடியாது. அல்லாஹ் தடுத்துட்டாக்கா வேற யாரையும் என்னை ஹெல்ப் பண்ண முடியாது. அதேமாரி அல்லாஹ் கொடுக்கணும்னு நினச்சிட்டாலும் யாரும் அதை தடுக்க முடியாது. இதை நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். அப்படி நம்ம ஜஸ்ட் இப்போ இது கேட்கும்போது எல்லாம் கரெக்டு தானே, நானும் அப்படித்தான் நம்புறேன்னு சொல்லலாம். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக இருக்கும் போது எத்தனையோ விஷயத்தில் நம்ம ஒரு எப்படி நம்ம ஒரு ஹிப்போக்ரேட்டாக தான் இருக்கோம், அதாவது வேடதாரியாக தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளை திங்க் பண்ணி பார்த்தே உணர்ந்துக்கலாம். எத்தனையோ விஷயத்தில் இப்போ இவங்க ஹெல்ப் பண்ணால் தான் எனக்கு இது நடக்கும் அப்படிங்கிற மனப்பான்மை எத்தனையோ தடவை வந்திருக்கு. யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா இந்த டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைச்சா போதுமே, அந்த மருந்து கிடைச்சா போதுமே, இந்த மருந்து கொடுத்தாங்க சரியாக போயிடுச்சு. இப்படியே தான் நம்மளோட இது இருக்குது. இதே பயானே இதே வார்த்தையை நம்ம பல தடவை நம்ம சொல்லியிருந்தாலும் இன்னும் நம்ம ஆழமாக அது மனசார நம்மளுக்குள்ளே போச்சான்னு கேட்டாக்கா கிடையாது. இப்போ ஏதாச்சும் ஒரு சிரமம் வந்துச்சுன்னாக்கா இது நடந்துட்டாக்கா இது சரியாயிடும் அப்படின்னு தான் நம்மளோட மேத்தமெட்டிக்கலாக நம்ம திங்க் பண்ணுவோம். இது நடந்துட்டாக்கா இந்த அவுட்புட் இப்படி வந்துடும் சொல்லிட்டு நம்மளே கிராண்டடாக நினைப்போம்.
இப்படி கிடையாது. எல்லாத்தையும் பொறுப்பேற்படுத்துறதுக்கு அல்லாஹ் போதுமானவர். அதுக்காக நம்ம முயற்சியே விட்டுறக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணு, ஆனால் எல்லா நேரத்துலையும் அல்லாஹ்வை நினைவுக்கு வந்துக்கணும். அல்லாஹ்வோட அருளால் தான் இது நடக்குது, அல்லாஹ்வோட அருளால் தான் இந்த செயல் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத. ஸோ அந்த இணை தெய்வம் அப்படிங்கிறது நம்மளுக்கு சப்மிஷனுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஆழமா நம்மளுக்கு புரிதல் வந்தது இணை தெய்வங்கிறது ஒரு சிலையை வணங்குறதோ ஒரு தர்காக்கு போறதோ கிடையாது. இணை தெய்வங்கிறது நம்ம அத்தா அம்மாவோ கூட இருக்கலாம், இல்லை நம்மளோட நம்ம படிச்ச படிப்பா இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஈவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்களோ உங்க பிள்ளைகளே உங்களுக்கு இணை தெய்வமா ஆகக்கூடும்னு சொல்லிட்டு. என் பிள்ளை வளர்ந்துட்டானா, இவன் படிச்சு முடிச்சுட்டானா எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டு, இல்லை அவன் நல்லா வந்துட்டான் இனிமே எனக்கு அவனை பத்தி கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு. இதெல்லாம் நேச்சுரலா நம்மளுக்கு சைத்தான் கொடுக்கக்கூடியது. இப்போ எனக்கு இந்த வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வோட கண்ட்ரோல்ல அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் எல்லாமே நடக்குது. அந்த நாட்டத்துக்கு நம்ம அந்த அந்த ஓடையோட சேர்ந்து அந்த ஸ்ட்ரீமோட சேர்ந்து நம்மளும் அந்த ஸ்ட்ரீம்ல போயிடணும். அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்குது. எனக்கு நல்லது நடந்தாலும் அது அல்லாஹ்வோட நாட்டப்படி தான் நடக்குது. எனக்கு தீங்கு நடந்துச்சுன்னா அது என்னோட செயல், அதை நான் சரி பண்ணிக்கிட்டாக்கா அல்லாஹ்வோட நாட்டப்படி எனக்கு எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் நம்ம இன்ஷால்லா போகணும். அதே மாதிரி இந்த அறிவுரையில என்னோட மகனேன்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவர் இது எல்லாருமே நம்ம ஃபெயில் ஆகுறது தான். நம்ம பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டு இல்லை அதட்டி ஒரு விஷயத்த கடத்தணும்னு நினைக்கிறது. ஆனால் இதில் இந்த தோணையை பார்க்கும்போது என் மகனே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு பாசத்தோட அழைச்சி சொல்றாங்க. அப்படி அழைச்சி சொல்லும் போது அதுல ஏதோ ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதில் உணர்ந்துக்கலாம். அவங்கள்ட்ட ஒரு கனிவோட தான் அவங்கள நடத்துன்னு என்னோட மகனேன்னு சொல்லிட்டு, அதாவது என் அருமை மகனே அப்படிங்கிற மாதிரியான தோரணையில அவங்க அழைக்கிறாங்க. சூரா அது அந்த அரபி வார்த்தையில யா யுனையா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதாவது என் அருமை மகனேன்னு சொல்லிட்டு, என் செல்ல மகனேன்னு தமிழ்ல சொல்றவங்களா அந்த மாதிரி அப்படி அழைச்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த அறிவுரையை கொடுக்குறாங்க. கடவுளுக்கு இணையா எந்த இணை தெய்வத்தையும் ஏற்படுத்திக்காத, அது ஒரு பெரிய அநீதி. அந்த மாதிரி அந்த அந்த அட்வைஸை அல்லாஹ் கொடுக்குறாங்க. அந்த லுக்மான் அவங்க பையனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு குழந்தைய முதல்ல எதுலேருந்து பாதுகாக்குன ஒரு தந்தையாங்கும் போது அந்த ஐடல் வர்ஷிப், அதாவது இணை தெய்வ வழிபாடு. இணை தெய்வங்கிறது பிள்ளைகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச கேம் கூட ஒரு இணை தெய்வமா ஆயிடலாம். இல்லை அவங்க எதை பற்றி ரொம்ப அவங்க அதிகமாக அவங்கள ஆக்குபை பண்ணதோ அது இணை தெய்வமா ஆயிடலாம். ஸோ அதுலேருந்து பாதுகாக்க வேண்டியது ஒரு பெற்றோரா ஒரு ஆளோட நம்மளோட கடமையாகவும் இருக்கு. பிள்ளைகளை ரொம்ப ஒரு விஷயத்துல அல்லாஹ்வை தவிர மற்ற விஷயத்துல ரொம்ப அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடக்கூடாது. ஸோ அந்த இணை தெய்வம் அப்படிங்கிறதுலேருந்து நம்மளோட மனசை பிள்ளைகளோட மனசை நம்ம இப்பயே சின்ன சின்ன விதைகளை நம்ம போட்டு வைக்கலாம். பிள்ளைகள்கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்றது ஈவன் அவங்க காது கொடுத்து கேட்குறாங்களோ கேட்கலையோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுக்குள்ள போவோம். நம்மளும் இன்ஸ்டன்டா இந்த இப்போ உள்ள நிலைப்பாடுக்கு நம்ம வந்தோமான்னு பார்த்தாக்க கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்தோம். அதே மாதிரி தான் இன்ஷால்லா பிள்ளைகளுக்கும் நம்ம இப்பயே நம்ம கொடுக்கறது நம்மளை விட ரொம்ப ஞானம் மிக்கவர்களா, இன்னும் நல்லா சப்மிஷன்ல இன்னும் நல்லா அறிஞ்சவர்களா அவங்க ஆக முடியும் இன்ஷால்லா. அப்புறம் மூணாவது விஷயம், அல்லாஹ் ஃபர்ஸ்ட் கடவுளை வணங்குறது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூணாவது ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா பெற்றோர்களை பேணுறது அப்படிங்கிறது. இதுல இப்ப இந்த லுக்மான் சூறால லுக்மான் சொல்லக்கூடிய அட்வைஸ்ல பெரிய ஞானம் இருக்குங்கிறது அல்லாஹ் சொல்றாங்க. அந்த ஞானம் மிக்க அந்த அந்த இறைவன் சொல்றது லுக்மானுக்கு ஞானத்தை கொடுத்தோம். அந்த ஞானம் இருந்த அந்த மனுஷன் தன்னோட பையனுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு வரும்போது இப்ப ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட நன்றியோட இருக்கிறது, அடுத்தது இணை தெய்வ வழிபாடுல இருந்து பையனுக்கு அட்வைஸ் பண்ணது, மூணாவது பெற்றோரை கவனிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா மனிதன் தன்னோட பெற்றோர்களை கண்ணியப்படுத்துனே என்று கட்டளையிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றது பெற்றோர்களை கண்ணியப்படுத்துனு. எப்படி கண்ணியப்படுத்துறது? பெற்றோர்களுக்கு எதிர்த்து பேசாம போ அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணாம, பெற்றோர்கள் ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட கெஞ்சி கேட்கும் போது இதை செய்யுமா அப்படின்னு சொல்லும் போது முழுசா மனசார செய்யணும். நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம நல்லதுக்காக தான் அத்தா அம்மா சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த விஷயத்தை செய்யறது.
அதே மாதிரி பெற்றோர்களுக்கு அதாவது ஒரு தர்ம சங்கடமான சுச்சுவேஷன் பெற்றோருக்கு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவங்கள கண்ணியப்படுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். மற்றவங்களோட சேர்ந்துக்கிட்டு நம்மளும் சேர்ந்துக்கிட்டு ஓகே உங்களுக்கு இதாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இருந்துக்கங்க அப்படிங்கிறது சொல்லுவது. பெற்றோர்கள் நம்மள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கண்ணியப்படுத்துகிற மாதிரியான விஷயங்களை நம்ம மேலே கடமை, அது நம்ம அதை செய்யணும். அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, அவன் தாய் அவங்கள சுமந்தாங்க, கனம் கூடிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு 2 வருஷம் ரொம்ப கவனத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப இது இல்லை. இப்போ ஒரு குழந்தை இப்போ பிறக்குறீங்கன்னா நீ பிறந்ததுலேருந்து 2 வருஷத்துக்கு கர்த்தமாக அம்மா பார்த்துக்கிட்டாங்க. உனக்கு ஏதாச்சும் நீ ஒரு அழுதாக்கா உனக்கு எதனால் குழந்தை அழுவுது, எதனால் ஏதாவது ஜுரமாக இருக்குமா, இல்லை ஏதாச்சும் பூச்சி ஏதாவது கடிச்சிருக்குமா அப்படிங்கிற மாதிரி கவனிக்கிறதுலேருந்து பிள்ளைக்கு பசிக்கும், பிள்ளைக்கு இது கொடுக்கணும், பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு தான் கொடுக்கணும். அதேமாரி நைட்டில் எத்தனையோ தடவை நைட்டு ஃபுல்லாலாம் முழிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது முழிச்சு உட்காந்து எப்படி ஒரு கன்சோல் பண்ணுற ஒரு சமாதானப்படுத்தி குழந்தைகளை பராமரிக்கிறது 2 வருஷம் ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு ஓரளவு வளர்ந்த பிறகு நீங்களா சாப்பிட ஆரம்பிச்சிங்க, நீங்களா இது பண்ண ஆரம்பிச்சிங்க. ஸோ 2 வருஷமும் தீவிர கண்காணிப்பில் இருந்தாங்க. ஸோ அல்லாஹ் சொல்கிறாங்க, உன் பெற்றோர்களுக்கு நன்றியோட இருங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, என்கிட்டமே உங்களோட இறுதி சேரும் இடம் இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக நம்ம அல்லாஹ் கிட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மீதியை தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இப்போ நன்றியோடு இருக்கிறத பற்றி நம்ம பார்த்தோம்ல, அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்போ இந்த பெற்றோரை பற்றி சொல்லும் போது அல்லாஹ்க்கு நன்றியோடு இருங்க, அடுத்தது உங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியோடு இருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை பெற்றோர்களை கவனிக்கிறது, பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்கறதுல அல்லாஹ் அந்த முக்கியத்துவம் வச்சுருக்காங்க. ஸோ பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறதும் பெற்றோர்கள்ட்ட நன்றியோடு இருக்கிறதும், பெற்றோர்கள் சும்மா உங்களை இந்த அளவுக்கு வளர்க்கல. நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் வயிற்றுல இருக்கும்போது அந்த வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்கும். வயிறு இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக சாப்பிட்டாக்க வயிறு வலிக்குதுங்கிறீங்கள, 10 months உங்கள் குழந்தை வயிற்றுக்குள்ளேயே வளர்ந்துக்கிட்டு பெருசாக வயிறு வரைக்கும் உங்கள் அம்மா சுமந்தாங்க உங்களை 10 monthsக்கு. ஜஸ்ட் 1 or 2 days கிடையாது, 10 monthsக்கு உங்களை வயிற்றுல சுமந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களை பெற்று எடுத்து 2 வருஷத்துக்கு உங்களை ரொம்ப கவனமாக கவனிச்சாங்கிறதுலாம் அதுக்கு நன்றியோடு இருங்க அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க உங்களுக்காக. ஸோ நன்றியோடு இருக்கிறது ஃபர்ஸ்ட் அல்லாஹ்க்குன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறது பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த லுக்மானோட அறிவுரையில் இடையில அல்லாவே டைரெக்டாக நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். அதாவது என் உரிமைக்கு பிறகு, அதாவது அல்லாஹ்க்கு நன்றியோடு இருக்கிறதுக்கு பிறகு நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றியோடு இருங்க அப்படிங்கிறத இடையில அல்லாஹ் அந்த டைரெக்டாக அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த வசனம். ஸோ இந்த நம்ம குர்ஆன் படிக்கும்போது இதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். சில விஷயம் அல்லாஹ் டைரெக்டாக நம்மளை நோக்கி சொல்கிற மாதிரி இருக்கும். சில விஷயம் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனு, இப்போ ஃப்ரௌனு மூசா கான்வர்சேஷனு அந்த மாதிரி இருக்கும். அதேமாரி இதுலேயும் இப்போ லுக்மானு தன் பையனுக்கு சொன்ன அட்வைஸ் அதெல்லாம் இடையில டக்குன்னு அல்லாஹ் டைரெக்டாக நம்மள்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். அது நம்மளுக்கு நம்ம அது இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும், இன்னும் கொஞ்சம் உள்ளார போகணும். அல்லாஹ் டைரெக்டாக என்னை நோக்கி சொல்கிறாங்க, இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னை கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிற மாதிரி. அது நம்ம அந்த உணர்வோடு படிக்கும்போது சில வசனங்கள்லாம் நம்மளுக்கு டைரெக்டாக அப்படியே நம்மளுக்கு மூஞ்சிக்கு நேராக சொல்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப அது உள்ள நல்லா ஆழமாக பதிகிற மாதிரி. இன்ஷால்லா அந்த விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம குர்ஆன் படிக்கும்போது இன்னும் அருமையாக இருக்கும் இன்ஷால்லா. அதே மாதிரி அடுத்தது, ஒரு கடு அளவு எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரா 32:14 என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லுக்மானோட அட்வைஸிலே தான் இதான் வருது. என் மகனே அதாவது என் மகனே, ஒரு கடு அளவு விதை எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அது பாறையில் ஆழத்தில் இருந்தாலும் சரி, வானங்களில் எந்த மூலையில் ஒளிஞ்சிருந்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடுவளவுங்கிறது எதுக்கு அல்லாஹ் சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சின்ன ஒரு ஆக்டாக இருந்தாலும் சரி,
நம்மளோட ஒரு சின்ன ஆக்ட், ஏதாவது தப்போ ரைட்டோ ஒரு சின்ன ஒரு ஆக்டா இருந்தாலும் அதை அல்லாஹ் வெளிக்கொண்டு வருவாங்க. எவ்வளோ ஆழத்துல நம்ம மறைச்சி வச்சிருந்தாலும் அது ஒரு நாள் வெளிப்படும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம செய்யற ஆக்ட் வந்து ஒரு சின்ன விஷயம். இப்ப நம்ம யாருமே இல்லை, யாரும் பார்க்கலன்னாலும் இது அத்தா அம்மா இதை சொல்லியிருக்காங்க அதனால அந்த விஷயத்தை செய்ய மாட்டேன்னு நம்மளே ரெஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதும் சரி, இல்லை யாரும் பார்க்கல ஒரு சின்ன விஷயம் தானே நம்ம இந்த தப்பு செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சரி, அந்த மாதிரி உள்ள கடுவளவு ஒரு விஷயமா இருந்தாலும் நிச்சயமா அது வெளிப்படும். அல்லாஹ் அதுக்கான கொஸ்டினை கேட்பாங்க. யாருமே இல்லாதப்ப அம்மா சொன்னாங்கல்ல இந்த விஷயம் செய்யாதன்னு, நீ எதுக்கு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினை கேட்பாங்க. ஸோ அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நாள் நம்ம எல்லாரும் அல்லாஹ் கிட்ட போறோம், அல்லாஹ் கிட்ட அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு. அல்லாஹ்க்கு முன்னாடி நம்ம நிற்போம். அல்லாஹ் வந்து நம்ம செஞ்ச அத்தனை விஷயத்தையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்டுவாங்க. நீங்க இந்த தப்புலாம் செஞ்சீங்க, இதுக்கெல்லாம் மைனஸ் மார்க்கு, இந்த நல்ல விஷயம்லாம் செஞ்சீங்க, இதுக்கெல்லாம் பிளஸ் மார்க்கு. ஓவரால் நீ நம்ம பாஸ் ஆகிறோமா, அல்டிமேட் டிசிஷனை அல்லாஹ் டிசைட் பண்ண போறாங்க. நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போறோமா நரகத்துக்கு போறோமாங்கிறத. ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலும் தான் அந்த ஸ்கோர் கார்டில் ஏறிக்கிட்டு இருக்க போகுது. ஸோ நம்ம நல்ல விஷயம் சொல்றாங்க, நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்றது தானே, கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாக்கா என்ன அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். முடியாது, நான் சொல்றது தான் நடக்கணுங்கிற மாதிரி நடந்தாக்கா அது அல்லாஹ் அட்வைஸ் பண்ணாத விஷயமா இருக்கு. இந்த கடுவு அளவு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒரு பெரிய ஒரு ஞானம் இருந்த ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட வந்து ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிருக்காங்க, ஆழமா அவங்க மனசுல பதிச்சிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, அவங்க 10 பேருக்கும் ஒரு பொருளை கொடுத்து நீ எங்க வேணாலும் போய் ஒரு இடத்துல போய் நொழிய வச்சுட்டு வா, அது யாரை கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல அப்படிங்கும்போது 10 பேரும் ஒரு திசைக்கு ஓடுறாங்க. ஒருத்தர் வந்து குகைக்கு அடியில போறாரு, அந்த மாதிரி மலைக்கு மேல உச்சியில போறாங்க, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் நொழி வைக்கிறாங்க. 9 பேர் வந்துட்டாங்க, நான் நொழி வச்சுட்டேன், யாராலையும் அது கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ஒருத்தர் மட்டும் அவர் கொடுத்ததையே திருப்பி அந்த கையில வச்சுக்கிட்டே திருப்பி கொண்டு வர்றாரு. ஏன் உன்னால நொழி வைக்க முடியல, யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடம்னு. அது எப்படி ஒரு இடம் இருக்க முடியும்? அல்லாஹ் தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, எல்லாமே தான் அல்லாஹ்க்கு தெரியுமே. யாரும் கண்டுபிடிக்காத முடியாத ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையாது, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்டோரி ஒரு சின்ன ஸ்டோரியா தான். இதுல என்னன்னா, அல்லாஹ்க்கு எல்லாமே தெரியும். நம்ம செய்யற யாரும் பார்க்காம நம்ம ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது அல்லாஹ்க்கு தெரியும். உனக்கான அந்த மார்க்கு, உனக்கான அந்த ரிவார்டு நிச்சயமா வந்து சேரும். அதே மாதிரி யாரும் பார்க்காம தானே ஒரு சின்ன தப்பு தானே செஞ்சாலும் அதுக்கான மைனஸ் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம இதுல உணர்ந்துக்கணும். ஸோ இந்த லுக்மானோட அட்வைஸ்ல நம்ம பார்த்த விஷயத்தோட இந்த அவுட்லைனை நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த குழந்தைங்களுக்கு இது வந்து ஆழமா பதினுங்கிறதுக்காக அந்த திருப்பி அந்த மெயின் பாயிண்ட்ஸ் அந்த 5 பாயிண்ட்டை சொல்றேன். அதுல 5வது பாயிண்ட் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்றது. அதாவது வாக் சாஃப்ட்லி ஸ்பீக் ஸ்வீட்லி, அதாவது பூமியில வந்து ஆணவத்தோட நடைபெறாதுன்னு சொல்லிட்டு மோசமான குரல்ல கத்தாதீங்க அப்படின்னு. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சாதாரணமா இப்ப எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பொறுமை இழக்கிற விஷயம் என்ன, குழந்தை ஓவரா கத்தும் போது தான் நம்மளுக்கு டென்ஷன் ஆகுது, அந்த சவுண்டே நம்மளுக்கு இதாகுது. ஆனா அதுக்காக தான் அல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றாங்க. அந்த வசனத்தை இன்ஷால்லாஹ் படிப்போம். அதாவது குழந்தைகளுக்கு சொல்ற அட்வைஸ், அந்த அவர் பையனுக்கு சொன்ன அட்வைஸ்ல ஓ மை சன்னு சொல்லிட்டு தொழுவையை நிலைநாட்டுங்க, நல்லதை ஆதரிங்க, அட்வொகேட் ரைட்டியஸ்னஸ் அண்ட் ஃபர்பிட் ஈவில், தப்பான விஷயங்கள் ஈவிலான விஷயத்தை ஃபர்பிட் பண்ணுங்க, அதாவது தடுத்துக்கங்க. அண்ட் ரிமைன் ஸ்டெட்ஃபாஸ்ட் இன் ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி, கஷ்ட காலத்துலையும் ரொம்ப உறுதியோடு இருங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல ஸ்மூத்தான காலங்கிறது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு டவுன் ஸ்ட்ரீம் இருக்கும், ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரும். எல்லாத்துலேயுமே உறுதிப்பாட்டோடு இருங்க, நிச்சயமா எல்லாம் சரியாயிடும், அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவாங்கிற அந்த ரிமைன் ஸ்டெட்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஹானரபிள் ட்ரைட்ஸ், ஒரு மரியாதைக்குரிய தன்மை அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு இடத்துலையும்
மக்களை வந்து ஆணவத்தோட நடத்தாதுங்க. நான் பெரியவன், நான் உன்னோட பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரியான உள்ள டோன்ல ஆணவத்தோட நடத்தாதுங்க. நான் வந்து மூத்தவன், நீங்களாம் சின்னவங்க, நீங்க எனக்கு சர்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆணவத்தோட நடத்தாதுங்க. அடுத்து பூமியில கர்வத்தோட, அதான் ஆணவம், அந்த கர்வத்தோட நடக்காதுங்க. ஆணவம் கொண்டு பெருமை காட்டுறவங்கள அல்லாஹ் விரும்ப மாட்டாங்க. ஆணவத்தோட ஒரு அரகண்டா இருக்கிறவங்கள அல்லாஹ் வந்து விரும்ப மாட்டாங்க. அல்லாஹ்க்கு அது பிடிக்காத விஷயம். அவங்களெல்லாம் அல்லாஹ் வந்து அவங்க அல்லாஹ் கிட்டே நெருங்க விட மாட்டாங்க. நீ தூரத்துல அந்தான போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கி போனாதான் நம்ம நல்ல பிள்ளையா இருப்போம், நம்மளுக்கு நம்ம மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது கிடைக்கும். அடுத்தது, உன்னோட வாய்ஸை வந்து பணியோட வச்சுக்க. உன் வாய்ஸ், நீ பேசுற வாய்ஸ் வந்து பணியோட வச்சுக்க. எரிச்சல் மூட்டுற மாதிரியான சவுண்டுல நீங்க கத்தாதீங்க. அல்லாஹ் இந்த வார்த்தையை முக்கியமா சொல்றாங்க. கழுத மாதிரி கத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லிட்டரலா சொன்னா, கழுத மாதிரி கத்தாதீங்க அப்படிங்கறது அல்லாஹ் நம்மளுக்கு இது லுக்மான் வந்து அவங்க பையனுக்கு சொன்ன அட்வைஸ்ல சொன்னதான் இந்த குரான்ல அல்லாஹ் நம்மளுக்கு சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம எரிச்சல் மூட்டுற மாதிரி கத்தி பேசக்கூடாது, நார்மல் டோன்ல ஒழுங்கா பேசுன்னு. ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பதில் இருந்துச்சுனாக்கா அதை வந்து ஒரு நார்மல் டோன்ல ஒழுங்கான வாய்ஸ்ல அழகான முறையில தான் பதில் சொல்லணும். கத்தி பேசுறது, எரிச்சல் மூட்டுற மாதிரியே பதில் இருக்கக்கூடாது. ஸோ இதான் இந்த முக்கியமான ஒரு 5 பாயிண்ட்ஸை இந்த பயான்ல பார்த்தோம். ஸோ இந்த குழந்தைங்களுக்குன்னு முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இது சொன்னது. இப்போ 5 பாயிண்ட்டையும் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ். ஃபர்ஸ்ட், அல்லாட்ட நன்றி உடையவங்களா இருக்குன்னு, கிராட்டிடியூட காட்டுன்னு. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிறது அல்லாட்ட நன்றியோட இருக்குன்னு. இது வந்து அடுத்தது, அல்லாவை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அல்லாஹ்க்கு நன்றியோட இருக்கிறது. அதாவது அல்லாவை நேசிக்கிறது, அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது. அதுக்கு அடுத்தது பெற்றோரை அரவணைக்கிறது, அவங்கள கண்ணியப்படுத்துறது. அடுத்தது, ஒரு கடுவளவு விஷயம் ஏதாவது நம்ம தப்பு பண்ணாலோ ரைட் பண்ணாலோ, சரியான விஷயம் பண்ணாலோ, ரைட் ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ணாலோ எல்லாமே அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே அல்லாஹ் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்லது பண்ணாக்கா அதுக்கான ரிவார்டு, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான ரிவார்டு அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒரு தப்பு பண்ணாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது, மெதுவா பேசுறது, இனிமையான முறையில பதில் சொல்றது. ஏன்னா முதல்ல பார்த்தோம், பேரண்ட்ஸை வந்து கண்ணியப்படுத்தணுங்கிறது. பேரண்ட்ஸ்ட கத்தி பேசுறது வந்து கண்ணியப்படுத்துறதா ஆகாது. ஸோ பேரண்ட்ஸ்ட மட்டும் இல்லை, இன் ஜென்ரலாகவே எல்லாருக்கிட்டையும் ஒரு இனிமையா கனிமான டோன்ல பேசுனேன். இப்போ உங்களை விட ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது எரிச்சல் வந்துச்சுனாலும் நீங்க ரெகுலரா இப்ப சாதாரணமா நான் நிறைய தடவை நோட்டீஸ் பண்ணது வந்து சில வார்த்தையை லூஸு, மென்டல் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றீங்க. அதெல்லாம் கூடாது, கனிவான வார்த்தையை கொண்டு தான் பேசுங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பயான்ல நம்ம பார்த்தோம். இன்ஷால்லாஹ் தொழுவை நில்லாட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன துவா மட்டும் சொல்லிடலாம். யா அல்லாஹ், லுக்மானுக்கு வழங்கின அந்த ஞானத்தை எங்க இதயங்கள்லையும் வைங்க. யா அல்லாஹ், உங்களுக்கும் எங்களோட பெற்றோர்களுக்கும் உண்மையா நன்றி செலுத்துவதா எங்களை ஆக்குங்க. எங்களோட இதயங்கள் உங்களுக்கு மட்டுமே உரியதா வைங்க. ஒரு கடுகு விதை அளவு கூட உங்களோட மீது மறையாது அப்படிங்கிறத உணர்வை வந்து என் மனசுல ஆழமா பதிய வைங்க. ஸோ நான் எந்த விஷயம் செஞ்சாலும் இந்த அலர்ட் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்னு, ஒரு கடுவளவு விஷயம் கூட அல்லாஹ்கிட்டேருந்து மறையாது, இதுக்கு நான் பதில் சொல்லணுங்கிறத. எங்களோட குழந்தைகளையும் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான, ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்களா, மென்மையான சொற்கள் பேசக்கூடியவங்களா, ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா எங்களை ஆக்குங்க. துன்பத்துல பொறுமையும் தொழுகையில உறுதிப்பாட்டையும் எங்களுக்கு கொடுங்க. உங்கள்கிட்டமே அல்டிமேட் டெஸ்டினி, இறுதி திரும்புதல் உங்கள்கிட்டவே இருக்கு. வக்கீல் முசல்லா தொழில் நாட்டம்.